நண்பர்களே, உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம். ஏனெனில் இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு தேவை. அதனால்தான் நாம் தொடர்ச்சியாக இந்த உடல் ஆரோக்கியம் தொடர்பாக நாம் பேசி வருகின்றோம். கடந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோம், செமிபாட்டு தொகுதி அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பாக விளக்கங்களை மூலிகை மருத்துவர் அஞ்சலா ஜெகநாதன் எங்களுக்கு தந்திருந்தார். இன்று அதனுடைய தொடர்ச்சியாகவே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய இரண்டாவது படிமுறை என்ன என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நர்வஸ் சிஸ்டம் தொடர்பாக இன்று நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். ஏனெனில் இந்த மன பதகளிப்பு இருக்குதானே, இது மிகப்பெரிய சிக்கலை உடலிலும் ஆரோக்கியத்திலும் ஏற்படுத்தும். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். மூலிகை மருத்துவர் அஞ்சலா ஜெகநாதன் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் அஞ்சலா. வணக்கம் அனாஸ். வணக்கம் நேர்களே. இது ஒரு முக்கியமானதும் மற்றும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டுவதுமான ஒரு தொடராகவே நாம் இதனை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த நர்வஸ் சிஸ்டம் எப்படி இயங்குகிறது, மனிதர்கள் இதனை எவ்வாறு உணர வேண்டும் என்ற விடயத்தை இன்று நீங்கள் தாருங்கள். தேங்க்யூ. இப்போ நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோல டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பத்தி பார்த்தோம். நம்மளோட வாயில இருந்து செமிப்பாடு தொகுதி நல்லபடியா இயங்கினா நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும், சத்துக்கள் உள்ள போகும். அதே நேரம் சாப்பாட்டு சாப்பிடுற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல குழாய் செமிப்பாடு குழாய் எம்டியா இருந்ததுன்னா அது உடம்புக்கு ரெஸ்ட். அப்போ உடம்புக்கு ரெஸ்ட்னா உடம்பு அதை பத்தி சாப்பாடை பத்தி யோசிச்சு அதை டைஜஸ்ட் பண்ற வேலை இல்லைன்னா அது அந்த எனர்ஜியை கொண்டு போய் உள்நோக்கி உள்ளுக்கு நடக்க வேண்டிய மற்ற விஷயங்களுக்கு கொடுக்கும். அப்ப அதுல நாங்க எனர்ஜி சேவ் பண்ணுவோம். அண்ட் தென் த செகண்ட், நாங்க ஹெல்த்தியா வாழ்றதுக்கு 3 விஷயங்களை நான் சொல்றேன். ஒன்னு செமிப்பாடு தொகுதி, இன்னொன்னு நம்மளோட சர்ஃபேஸ் நர்வஸ் சிஸ்டம். அப்ப சர்ஃபேஸ் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்றனால நான் சொல்றேன். சர்ஃபேஸ் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்றது நம்மளோட அந்த பதகளிப்பு. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் கண்ணு பாக்குது, இல்லைன்னா கை தொடுது, ஏதாவது ஒரு விஷயம் வந்த உடனே ரியாக்ட் பண்றது சர்ஃபேஸ் நர்வஸ் சிஸ்டம். அப்ப அதுல இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள், நேத்து நடக்க வேண்டிய விஷயங்கள், அது எல்லாத்தையும் நாங்க யோசிச்சு மனசுல, ஐயோ நான் இப்படி பண்ணலாமா, இது பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி வந்தா எனக்கு பண்ண முடியாது, பயம், சந்தேகம், அந்த நம்பிக்கை இல்லாத தன்மைகள், அதெல்லாம் வர்றது அந்த ஒரு நடுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். உள்ளுக்கு பதகளிப்பு. அப்ப அது ஆன்சைட்டி இருக்கும் பொழுது உள்ளுக்கு மனசு அந்த சர்ஃபேஸ் மைண்ட் எப்போதும் ஒரு நடுங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப நடுங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளால ஒரு கரெக்டான டெசிஷனை எடுத்து நார்மலா போக முடியாது. இப்ப இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் வேற ஏதாவது இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப எனக்கு சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு கையும் உள்ளங்கையும் உள்ளங்காலும் அப்படியே எப்போதும் வேர்க்கும். ஏதாவது ஒரு விஷயம், ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போகணும், ஒருத்தங்களை மீட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு எக்ஸாம் ஒண்ணுக்கு போகணும்னா அப்படி அந்த வேருக்குதுன்னா அது அந்த பயத்தோட வெளிப்பாடா உடம்பு காட்டுது. அதே நேரம் சிலவங்களுக்கு இதே வேற மாதிரி இருக்கும். அந்த பயத்தோட வெளிப்பாடு ஒரு அடிக்கடி டாய்லெட்டுக்கு போகணும், ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னா நெஞ்சு படப்படன்னு அடிக்கும். ஒரு அடுத்தடுத்து டாய்லெட்டுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன்ல சிலவங்க இருப்பாங்க. அதே நேரம் இன்னொருத்தங்களுக்கு அது ஒரு வயிறு வலியா சிலவங்களுக்கு யூரின் பாஸ் பண்ற மாதிரி போயிட்டு வருவாங்க, சிலவங்க டாய்லெட் போற மாதிரி போவாங்க. அது அந்த சர்ஃபேஸ் நர்வஸ் சிஸ்டம் எப்போதும் ஒரு ஆன்சியஸா இருக்கிற நேரத்துல அப்படி பண்ணுது. அப்ப அப்படி பண்ணினா நமக்கு எந்த ஒரு விஷயத்துமே கிளியரா பண்ண முடியாது. அப்ப அதை நாங்க எப்படி நார்மலுக்கு கொண்டு வர்றது, அதை அந்த ஒரு ரெசிலியன்ஸா நல்லபடியா கொண்டு வர்றதுக்கு நாங்க ஒரு மனசை அமைதிப்படுத்துறதுக்கு சில மூலிகைகளை
எடுத்து நாங்க ஒரு 3 மாசம் எடுத்துட்டு வரும் பொழுது வெளியில இருக்கிற பிரச்சனைய வந்து நாம இல்லாம பண்ண முடியாது. பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நாங்க அத வந்து உள்ளுக்கு நடுங்காம சமாளிச்சுட்டு போறதுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நாம உருவாக்கிக்கணும் எல்லாருக்குமே வந்து. அப்ப இப்ப நாங்க ஒரு ஜிம்முக்கு போய் நாங்க எக்ஸசைஸ் பண்ணினோம்னா நம்மளோட மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. அப்ப வந்து மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆனா நம்மளால நிறைய நிறைய விஷயங்களை வந்து ஈஸியா பண்ண முடியும். அந்த மாதிரி மனசை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணினா நாங்க இப்போ ஒரு காரை டிரைவ் பண்ணணும்னா நமக்கு வந்து எப்படி கார் ஓட்டுறதுன்றது வந்து நாம பழகணும். அந்த விஷயத்த நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பழகணும். பழகி முடிஞ்சு பாஸ் பண்ணினதுக்கு அப்புறம் டிரைவ் பண்ணும் பொழுது ஒரு அசாட் பெர்செப்ஷன் மாதிரி நாங்க டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது இங்க ஒரு பக்கத்துல இருந்து ஒரு கார் வந்தா நாங்க என்ன பண்ணணும்னு நாங்க முன்னாலேயே நினைச்சிட்டு போக முடியாது. அப்ப அது வந்து நாங்க டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கார் வருதுன்னா அந்த நிமிஷத்துல அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அதை நாங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப அந்த பயம் இல்லாம அப்ப ஈஸியா போலாம், அந்த ஃப்ரீடமோட நாங்க வந்து போலாம். அதுக்குதான் அந்த சர்ஃபேஸ் நர்வஸ் சிஸ்டம் வந்து எப்போதும் வந்து காமா இருக்கணும். அது இப்ப வந்து இது நல்ல உதாரணம். உண்மையில தான் இந்த உடலையும் வந்து சரியான முறையில வழிப்படுத்த வேண்டும். இப்ப பதகளிப்புகள் இல்லாமல் ஆகிறதுக்கு மூலிகை மருத்துவம் ஒரு நம்பிக்கையா இருக்குதா? நிச்சயமா. இப்ப வந்து அந்த மூலிகை வைத்தியம் வந்து எல்லா விஷயத்தையுமே நாங்க பழக்கி எடுக்கலாம் தானே. அது மாதிரி நீங்க அந்த நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். என்ன வந்தாலும் வெளியில இருந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை வந்தா கூட ஓகே இது பிரச்சனை, இதுக்கு ABCD சொல்யூஷன் இருக்கு, நான் இதை எடுக்க போறேன்னு வந்து அந்த ஒரு கிளியர் மைண்டோட டெசிஷனை எடுக்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியணும். அப்படி எடுக்கிறவங்க தான். இப்ப சிலவங்கள பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் அவங்க பாட்டுல நைட்ல படுத்து தூங்கிடுவாங்க. அத அவங்க அத மனசுக்குள்ள எடுத்துட்டு போக மாட்டாங்க. அந்த மனசுக்குள்ள எடுத்துட்டு போறவங்களுக்கு தானே எல்லாமே பிரச்சனை இல்லையா? அப்ப அவங்களும் அந்த மாதிரி வரணும். ஓகே பிரச்சனை, இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் யோசிச்சோம், தீர்வு பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மனசு வந்து அதை விட்டுடணும். அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு மூலிகைகள் ஒரு 3 மாசம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். இதான் இப்ப மனதை கட்டுப்படுத்தல் அல்லது மனதை பதகளிப்பில்லாமல் வைத்தல். இதற்கு முக்கியமாக பல தியானங்கள், யோகாசனங்கள் போன்ற விடயங்களை சொல்லுகின்றார்கள். ஆனால் எல்லாராலையும் அது இயலாது. இப்ப டயபெட்டிஸ் கூட நடக்க சொன்னா கூட ஆட்கள் நடக்கக்கூடிய நிலைமை இல்லை இப்ப இந்த புலம்பெயர் நாடுகள்ல உள்ள சூழ்நிலையில. ஆகவே வந்து இப்ப மனதை ஒருநிலைப்படுத்துதல் அல்லது மனதை வந்து சரிப்படுத்துதல், மனதை வந்து ஒருங்கிணைத்தல் என்றது இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எஸ், நீங்க சொன்ன மாதிரி இப்ப தியானம் வந்து இப்போ நாம 1/2 மணி நேரத்துக்கு இப்ப அவங்க ஓகே நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்க உட்காந்து கண்ணை மூடினா நம்ம கிட்ட வந்து தேவையில்லாத நினைப்பு, நேத்து இப்படி பண்ணணும், இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போகணும், இல்லை இந்த விஷயத்த பண்ணணும், இதை மறந்துட்டேன்னு நமக்கு வந்து நிறைய நினைப்புகள் வந்துட்டே இருக்கும். அப்ப அதை வந்து நாங்க தொடர்ந்து தியானம் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்க 1/2 hour பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் போகும் பொழுது நம்மளால வந்து ஒரு 10 நிமிஷம்னாலும் கண்ணை மூடி எந்த ஒரு நினைப்புமே வராம, எந்த ஒரு தாட்டுமே வராம கொண்டு வர அளவுக்கு பழக்கி எடுக்கலாம். ஆனா அப்படி பண்றதுக்கு வந்து யாருக்குமே இந்த காலகட்டத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி டைமும் இல்லை, அண்ட் அவங்களுக்கு அந்த பொறுமையும் இல்லை, இப்பே வேணும். அப்ப அங்கதான் இந்த மூலிகைகளை எடுக்கும் பொழுது அந்த தன்மையை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அந்த ஒரு யோசிக்கிற தன்மைய, ஒரு அட்ரீனல் ரெசிலியன்ஸை நாம கூட்டினோம்னா ஓகே இந்த பிரச்சனைக்கு நான் ஏன் இப்படி பயப்படணும், தேவையில்லையே. இந்த நேரத்துல எனக்கு இப்ப நான் ஒரு நாளைக்கு நடக்கிற விஷயத்த பத்தி யோசிக்கிறேன்னா பயப்படுறேன்னா அது இந்த நிமிஷம் எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை தானே, இந்த நிமிஷம் எனக்கு அந்த ஆபத்து இல்லைன்றத வந்து நாம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பதகளிப்பை விட்டு வெளியில வர்றதுக்கு வந்து உதவி செய்யும். இப்ப இந்த விடயங்களை செய்யற நேரத்துல இந்த விடயங்களையும் செய்து கொண்டு மூலிகை மருத்துவமும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்துல என்ன முடிவு வரும், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? எஸ், நல்ல கேள்வி. இப்ப பாருங்க, நீங்க வந்து நான் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு நான் சொன்ன மாதிரி
நாங்க 3 வேளை சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க, இல்ல 2 வேளை சாப்பிடுறீங்க. அது நடுவுல நாங்க எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, தென் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஃப்ரீயா இருக்கும் பொழுது எனர்ஜி நமக்கு வந்து சேவ் ஆகும். அந்த எனர்ஜிய வந்து உடம்பு வந்து தன்னைத்தானே குணப்படுத்துறதுக்கு உதவி செய்யும். அண்ட் இந்த நர்வஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தலையில இப்ப நம்மளோட மைண்ட்ல நிறைய தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னா, அந்த அந்த ஒவ்வொரு தாட்டும் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து உடம்புக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜிய உடம்பு யூஸ் பண்ணுது. இப்ப நான் இப்ப நாங்க மொபைல் போன்ல நிறைய பேர் பண்ற விஷயம் தான். நிறைய ஆப்ஸ் வந்து பின்னுக்கு தெரியாம தேவையில்லாம வந்து ஓடிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆப்ஸ் வந்து எனர்ஜியை எடுக்குது அது. அப்ப அத எல்லாத்தையும் நாங்க ஆஃப் பண்ணிட்டோம்னா எனர்ஜி வந்து ஃப்ரீ ஆகும். அந்த எனர்ஜி வந்து தன்னைத்தானே குணப்படுத்துறதுக்கு உடம்புக்கு தேவையானதை பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு கிடைக்கிற ரொம்ப பெனிஃபிட். அதனாலதான் எல்லாரும் சொல்றது உடம்பு வந்து அமைதியா ஸ்டில்லா இருக்கணும், மனசு வந்து தாட்ஸ் இல்லாம இருக்கணும். அந்த நேரத்துலதான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துற தன்மைகளை வந்து பண்ணும். அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ டைம் நாங்க அதுக்கு கொடுக்குறோமோ அப்போ உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி ஒரு நோய் நிலை வர்றதுக்கு முன்னால ஆரம்ப காலத்திலேயே அதை வந்து இல்லாம பண்ணி சமநிலைப்படுத்துறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். மிக நன்றி அஞ்சலா. முக்கியமான ஒரு விஷயம், இந்த பதகளிப்பான ஒரு சூழல், அதாவது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தளவில் வேலை வீடு வேலை வீடு என்று ஒரு பதகளிப்பு. அது மட்டுமில்ல, பிள்ளைகளை படிப்பிக்கணும், மற்றது வந்து மோகேஜ் கட்டணும், டாக்ஸ் கட்டணும் என்ற பதகளிப்பு. இப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து ஒரு பிரவுன் என்வெலப்பை கண்டாலே இது ஃபைனா அல்லது டாக்ஸ் கம்பெனில இருந்து வருதா என்கின்ற ஒரு சூழ்நிலை. இது வந்து உண்மையில மனதை பாதிக்கும், எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்ப பாருங்க, நாங்க இங்கதான் கேள்விப்படுறோம், இவ்வளவு டயபெட்டிஸ், சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் டயபெட்டிஸ் வருது, பதகளிப்பு வருது, மன உளைச்சல் வருது. மிக முக்கியமான தகவல்களை தந்தீர்கள். அடுத்த காணொளியில் நாம் இன்னும் பல ஆரோக்கிய விஷயங்களோடு சந்திப்போம். மிக நன்றி உங்களுக்கு. நன்றி.